ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். தாங்கள் 19 அக்டோபர் 2009 ஆண்டு ராமராஜ்யத்தில் ஆற்றிய அருளுரையில் தங்களுடைய வெளிநாட்டு பயணத்தின் போது தங்களை கவர்ந்த ஆன்மீக விஷயங்களை பற்றி விரிவாகவே பேசியிருக்கிறீர்கள். அதில் தங்களது நியூசிலாந்து பயணத்தின் போது சம்ரக்ஷண அன்பர் ஒருவர் கதிர்காம முருகனுக்கு தூதுவிடும் பாடலாக மட்டநகர் வாவிநிலை பாடலை தங்கள் முன் பாடியிருக்கிறார். இந்த பாடல் கதிர்காம முருகனின் மீது காதல் கொண்டு தூதுவிடும் பாடலாக கதிர்காமத்தில் பாடப்பட்டது என்றாலும் இது தங்களை மிகவும் இம்ப்ரெஸ் செய்ததற்கான காரணங்களையும் தங்களுடைய தெய்வீக அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாடுங்க. மட்டநகர் வாவியிலே கொட்டமிடும் மீனினங்காள் தொட்டணைக்கும் வேலனுக்கன் தூது செல்ல மாட்டீரா. மட்டநகர் வாவியிலே வட்ட நிலவான் வெளியில் பட்டப்பகல் போல் எரிந்த கட்டழகு கந்தனுக்கன் காதல் தன்னை சொல்லுவீரா. மட்டநகர் வாவியிலே மகாவெளி கங்கையிலே மாணிக்க கங்கை பாய்ந்து கதிர்காமம் சென்றிடுவீர் கந்தனை நீ கண்டிடுவீர். குகாயென கூவிடுவீர் கோதையனை மறத்தல் தகாது முருகா என்று தையலந்தன் வையகமே. மட்டநகர் வாவியிலே கொட்டமிடும் மீனினங்காள் தொட்டணைக்கும் வேலனுக்கன் தூது செல்ல மாட்டீரா. மட்டநகர் வாவியிலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது நமச்சிவாயமே. தேவார். இந்த பாடல் அங்கே கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய முருகனை காதலிப்பதாக எழுதப்பட்ட பாடல். அண்டு ஒவ்வொரு பாவனையும் இருக்கு. ஒரு குசேலன் இருக்கான், அவன் கிருஷ்ணர்கிட்ட வச்சது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்த வடநாட்டை சேர்ந்த ராஜஸ்தான் மீரா ஏற்கனவே அவளுக்கு கணவன் இருந்தான், ஒரு ராஜ்புத் கிங்கு. அவள் கண்ணனை காதலித்தாள். ஆண்டாள் இருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆகல, ஒன்றும் ஆகலை, ஒரு ஐயங்கார் வீட்டு அழகு. ஆனால் அவள் ஒரு காதலனாக கிருஷ்ணனை பாவிச்சு பண்ணுறான். சிசுபாலன் இந்த மாதிரி இருக்கிறவங்க விரோதியாக பார்க்குறாங்க. அதுவும் ஒரு உறவு தானே. உலகத்தில் ஒவ்வொருவரும் கடவுளை ஒவ்வொரு பாவனையில் பார்க்கிறார்கள். அதில் கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக வரக்கூடியது இந்த லவ் தான். பிறவியோடு இரவியற நீயும் நானும் ஏகபோகமாக இருக்கும் வரை பரமசுகம் தன்னை அழிங்கிறார். பிறப்பு இறப்பு ரெண்டையும் தாண்டி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாக ஆகிற வரையில் இந்த உலகத்தில் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டுரு அப்படின்னு அர்த்தம். இந்த காதலையும் ஒரு ஆண் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு, இப்போ நம்மாழ்வார் இருந்தார், அவர் ஆம்பளை, ஆனால் அவர் தன்னை பெண்ணாக நினச்சிக்கிட்டு பெருமாளை லவ் பண்ணுறாரு. இது இந்த அவை சண்முகி கமலாசன் மாதிரி ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்பட்டு சண்முகி மேக்கப்புக்கு போக வேண்டியிருக்கும். என்ன தான் மேக்கப் பண்ணாலே தான் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஒரு கேலாகவே லவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் எப்பயுமே லா ஆஃப் ஃபிசிக்ஸ் என்ன, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட், லைக் போல்ஸ் ரிஃபல். அப்போது ஒரு ஆண் பெண்ணாக தன்னை நினைத்து கொண்டு கடவுளை இந்த லவ் பெர்சானிஃபைடுக்கு போகிறதும், ஒரு பெண் தனக்கு ஈஸியாக புரிகிற உறவு அது அது கடவுளை காதலனாக வரிப்பது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கூட ஒரு நேச்சுரலாக இருக்கும், பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். இது அவரவருடைய பாவனை தான். கடவுளை பொறுத்த மாத்திரம் நீ அவனை எவ்வளோ நினைக்கிறங்கிறது தான் முக்கியம். நீ திட்டினே நினச்சாலும் சரி,
ஏன்னா அவன் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான். அவனை திட்டினவங்க கூட அவன் வாழ வைப்பானா. நினப்பு தான் முக்கியம். 2 துவாரபாலகர்கள் இருந்தாங்க. சப்த ரிஷிகள் போகிற போது அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, மகாவிஷ்ணு இப்போ பார்க்க முடியாதுன்றாங்க. இவங்க உடனே சாபம் கொடுக்குறாங்க, நீங்கள் பூமியில் போய் மறுசனை போகிறங்கடான்ட்டு. மகாவிஷ்ணு வந்தவுடனே இவங்க சொல்கிறாங்க, எங்கள் கூர்க்கா வேலையை தானே நாங்கள் செஞ்சோம், அவங்க ஏன் எங்களுக்கு சாபம் கொடுத்தாங்கன்னு. பகவான் சொல்கிறார், அவங்க தப்பாக சாபம் கொடுத்தாங்க, அதுக்காக அவங்களுக்கு ஏதாவது தண்டனை வரும். ஆனால் அவங்களுடைய வாக்கு பொய்க்கக்கூடாது, அதனால் நீங்கள் பூமியில் போய் பறந்துருங்கன்னு. இப்போ இவங்க அழுகுறாங்க. பகவான் சொல்கிறாரு, 100 பிறவி என்னை புகழ்ந்து புகழ்ந்து எங்கிட்ட வரப்போகிறீங்களா, 3 பிறவி என்னை திட்டி திட்டி வரப்போகிறீங்களா அப்படி. இவங்க சீக்கிரம் வரதுக்கு வழி சொன்னாங்க. அப்போ நல்லா திட்டுங்கன்னார். இதெல்லாம் புராணங்கள் இருக்கிற விஷயந்தான். ஸோ இட்ஸ் ஸோ ஈஸி ஃபார் எ எனிமி டு ரிமெம்பர் தி ஆப்போனன்ட். ஆனால் இவன் மனசில் பயம் இருக்கும், அவன் என்ன பண்ணுவானோ, அடுத்த நிமிஷம் யாரை நம்மளை அடிக்கிறதுக்கு அனுப்புவானோ, என்ன ஏதோ ஒரு பயம் இருக்கும். அதனால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கடவுளை நினைக்கிறவனை விட ஒரு விரோதியாக நினைக்கிறவன் நிறைய கடவுளை நினைப்பான் இல்லையா. ஹி வில் பி ரிமெம்பரிங் மோர் ஆஃபன் காட். அதனால் உறவும் இல்லை துறவும் இல்லை. கதிர்காமத்துக்கு வாங்க. கதிர்காமத்துக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே சிலைகளை ஒன்றும் இருக்காது. அந்த கோயிலில் ஒரு கர்டன் போட்டிருக்கும். அந்த கர்டனில் முருகன் வள்ளி தேவியான்னு இருப்பாங்க. அண்டு ஸ்ரீலங்கன் கஸ்டம் படி தே வில் ஆல் கேரி பிக் பவுல்ஸ் ஆஃப் பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் முக்கியமாக பலாப்பழம் வாழைப்பழம் அதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து இப்படி காட்டிட்டு அந்த திரைக்கு பின்னால் இப்படி காட்டிட்டு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அது நிஜமாக பார்த்தா அதுக்குள்ளே சிலை கிடையாது. கதிர்காமத்தில் சிலை கிடையாது. எப்படி கர்நாடகா சுப்பிரமணியா கோயில் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஆதி கோயில் இருக்குது. கிகே சுப்பிரமணியாவில் நீங்கள் முதல்ல போனீங்கன்னா ஒரு பழைய காலத்து சின்ன கோயில் இருக்கும். அந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் 1 கிலோமீட்டர் நடந்து வந்தால் தான் மெயின் சுப்பிரமணியா கோயிலுக்கு வர முடியும். ஏன் அந்த மாதிரினா, அந்த பழைய கோயில் இருக்கு இல்லையா, அங்கே சுப்பிரமணிய சாமி ஒரு 6 தலை நாகமாக இருக்கார். பழைய குட்டி கோயிலில் 6 தலை நாகம் இருக்குது. பாம்பு புத்து தான் அங்கே இருக்குது. நீங்கள் இங்கே எப்பெல்லாம் நாக பூஜை செய்கிறீங்க, சர்ப யாகம்னு பேர் அதுக்கு, அதெல்லாம் நடக்குதோ அப்போ அந்த கோயிலும் இந்த கோயிலையும் பூமிக்கு அடியில் ஒரு சுரங்கமோ ஏதோ ஒரு வழி இருக்குது. அங்கே 6 தலை நாகமாக இருக்கிறது அந்த வழியாக வந்து மெயின் கோயிலில் இந்த பூஜையை ஏற்றுக்குது. அதனால் அந்த ஐயரை தவிர வேறு யாரும் பார்க்குறதே இல்லை. அந்த மூலஸ்தானத்தில் என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, பாம்பு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த கதிர்காமம் போன்ற இடங்களில் மாணிக்க நாகம் இருக்குது. மாணிக்க நாகம்னா என்ன, ஒரு பாம்பு தன்னுடைய வாழ்நாளெல்லாம் யாரையுமே கடிக்கக்கூடாது. அப்போ அதனுடைய விஷம் மாணிக்கமாக மாறிடும். அதுதான் மாணிக்க நாகம்ன்றது. அதுதான் கதிர்காமத்தில் இருக்குது. அது ஐயர் கண்ணுக்கு தெரியுமா தெரியாதாலாம் நமக்கு தெரியாது. ஆனால் திரைக்கு பின்னால் அதுதான் இருக்குது. மேபி அங்கே புத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் திருவொத்தியூர் வடிவுடைய அம்மன் கோயிலுக்கு போகிறீங்களா, அங்கே படம்பக்கநாதர்னு ஒரு சந்நிதி இருக்குது. அதாவது வன்மீகநாதர்னு சொல்லுவாங்க. வான்மீகன்னா புற்று. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அதை எடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு பொட்டி, அந்த பொட்டி பூட்டி தான் இருக்கும். அது கற்பூரம்லாம் காட்டுவார். வருஷத்துக்கு ஒரு நாள் அங்கே போனீங்கன்னா அந்த புனுகு ஏதோ சாத்தி அதை பிரசாதமாக கொடுப்பாங்க. ஒரு கருப்பு கலரில் மை மாதிரி எல்லாம் நெத்தியில் இட்டுக்கிறதுக்காக கொடுப்பாங்க. ஏன்னா அங்கேயும் பாம்பு தான் இருக்குது. சேம் அந்த மாணிக்க நாகம் மாதிரி ஏதோ ஒன்று அந்த கோயில் இருக்குது. சேம் திங் இஸ் இன் திருவாரூர் ஆல்சோ. திருவாரூரில் நீங்கள் உள்ளே போகிற போது ஒரு சிவன், அதுக்கப்புறம் தியாகராஜர் சன்னதி இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் ஒரு பாம்பு இருக்குது. இந்த பாம்புன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆன்மீகத்தில் ஒரு ப்ரீத்திங் இருக்கு இல்லையா, நம்முடைய மூச்சு காற்று, அதுதான் யோகம். அந்த மூச்சு காற்று பாம்புக்கு ரொம்ப ஜாஸ்தி. நீங்களே கூட உங்கள் முதுகுத்தண்டில் அந்த எனர்ஜி ஓடுறது தான் குண்டலினின்னு சொல்லினே இருக்கீங்க. பாம்புக்கு கனெக்ஷன் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் அந்த உத்தம ஆத்மா தன்னை ஒரு பாம்பு வடிவத்தில் வைத்து கொண்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து இன்றைக்கும் இருக்கும், ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடங்கள் இந்த மாதிரி
கர்நாடகாவில் மேங்களூர் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா நலி தீர்த்தான்னு ஒரு இடம் இருக்குது. முதல்ல கிணத்துல தண்ணி சேர்ந்து குளிக்கணும். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய குளம் ஒன்று இருக்கும். அதில் கழுத்தளவு இல்லை இடுப்பளவு தண்ணியில் அப்படியே நடந்து போகணும். ஈரமாக போகணும். ஒரு குகை வாசலில் ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கும். அந்த தண்ணி எடுத்து அவர் மேலே கொட்டிட்டு நீங்கள் வந்துடணும். அங்கே என்ன இருக்குது, அந்த குகைக்குள்ளே ஒரு வழி போகுது. அவங்க வெளியே தான் சிலையை வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குது. அதனால் அந்த இடத்துல பவர் ஜாஸ்தி. நீங்கள்லாம் மலேசியா போகிறீங்க, பத்து கேவ்ஸ் படிக்கட்டி எல்லாம் ஏறி போனீங்கன்னா ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய குகை இருக்கும். அங்கே ஒரு முருகர் சிலை இருக்கும். அங்கே போய் எல்லாம் கற்பம் காட்டுறோம். அது இல்லை, இந்த முருகர் சிலைக்கு பின்னால் ஒரு வழி போகுது, அதில் பாம்பு இருக்குது. இப்படி எல்லா இடங்கள்லையும் எங்கெல்லாம் இந்த நாகரத்னம் இல்லை நாக மாணிக்கத்தை வைத்து கொண்டிருக்கிற பாம்புகள் வடிவத்தில் ஒரு மகான்களோ சித்தர்களோ இல்லை ஒரு ஹையஸ்ட் ஸ்பிரிட்டோ இருக்கோ, அந்த கோயில் எல்லாத்துலேயுமே பவர் ஜாஸ்தி. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு மூச்சை பிடிக்கணும். அதுதான் குண்டலினின்றது. பாம்புக்கு எஃபர்ட்லெஸ்ஸாகவே அந்த இது வந்து மூச்சு தானாகவே ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த மாதிரி நிறைய இடம் என்னால் சொல்ல முடியும். எங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்க நம்மளால் சொல்ல முடியும். அப்போ அந்த மாணிக்க கங்கைங்கிற இடத்துல இல்லை கதிர்காமத்தில் அந்த மாதிரி தான் இருக்குது. முதல்லலாம் நாங்கள் 5000 ரூபாய்க்கே ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துடும், இன்க்ளூடிங் ஏர் டிக்கெட். இங்கேருந்து 6000 ரூபா தான் அப்போ ஏர்போர்ட்டு இது இருந்தது. ஸ்ரீலங்கா கரன்சி ரொம்ப கம்மி. அவங்க ஊர் 2 ரூபா சேர்ந்தால் நம்மளது ஒரு ரூபா. அவ்வளோ கம்மி கரன்சி அது. அதனால் நீ ஏர்போர்ட்டில் போய் இறங்கணுன்னே அங்கே கார் நிற்கும். நேராக அவனை கொண்டு போய் இதில் விட்டுருவான். புத்தருடைய உடஞ்ச பல் இருக்கு இல்லையா, அந்த கண்டி, அங்கே கொண்டு போய் விட்டுருவான். நீங்கள் புத்தரை போய் பார்க்கணும். அந்த லோக்கல்ஸ்க்கெல்லாம் டிக்கெட் இல்லை, உங்களுக்கு டிக்கெட் இருக்கும். அது ஒரு கண்ணாடி பொட்டிக்குள்ளே புத்தருடைய ஒரு பல்லை வச்சுருக்காங்க, அவ்வளோதான் அங்கே இருக்கிறது கண்டியில். அங்கேருந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா நுவரேலியான்னு ஒரு வரும். அது நம்ம ஏற்காடு ஊட்டி மாதிரி ஒரு ஹில் ரெசார்ட், டீ எஸ்டேட்டாக இருக்கிற இடம். ஸோ போகிற வழியில் ஒரு டீ ஃபேக்ட்ரி பார்ப்பீங்க, நல்ல நல்ல ஹோட்டலெல்லாம் இருக்குது. அங்கேருந்து நேராக போகிற வழியில் ஒரு இது இருக்கும், ஒரு பெரிய ரெசார்ட் மாதிரி. சம்டைம்ஸ் கூட்டின்னு போவாங்க, இல்லைன்னா நேராக கதிர்காமத்துக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. நல்ல நல்ல ஹோட்டலாக இருக்குது கதிர்காமத்தில். கோயிலில் போய் நீ தரிசனம் பண்ணிவிட்டு அந்த போகிற வழியிலே தான் பிள்ளையார் இருக்குது. அந்த இடத்துல பிள்ளையாருடைய ஒரு கோயில் இருக்குது, போகிற வழியில் தனியாக இருக்கும். அண்டு திரும்பி வர்றபோது ஒரு டச்சு செட்டில்மெண்ட் இருக்குது. இந்த வழியில் கூட்டின்னு வர மாட்டோம், அந்த டச்சுக்காரங்க இருக்கக்கூடிய கலா அப்படிங்கிற டச்சு செட்டில்மெண்ட் வழியாக கூட்டின்னு வருவோம். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த பில்டிங்ஸு, அங்கே இருக்கிற கல்ச்சர் எல்லாம் வித்தியாசம். கொலம்போவுக்கு ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க போட்டுருவோம். அண்டு மறுநாள் காத்தால் கிளப்பி கொலம்போவில் பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு தண்ணிக்கு நடுவில் ஒரு புத்தர் இருக்கும், அவங்க பார்லிமெண்ட் பில்டிங் அந்த மாதிரிலாம் ஒரு 4-5 இது இருக்கும், ஒரு கடை வீதி இருக்கும். இதை பார்த்துட்டு உன்னை நேராக ஏர்போர்ட்டில் கொண்டாந்து விட்டுடுவோம். இதுதான் உன்னுடைய ட்ரிப். அந்த காலத்தில் இவ்வளவுக்கும் சேர்த்து 5000 ரூபாய் தான் டிக்கெட்டு. அதில் நல்ல ஹோட்டல் ஸ்டே, 3 வேளை சாப்பாடு எல்லாம் இருந்தது. இப்போ 44,000 ரூபா வாங்குகிறாங்க. இதே தான் அவங்க. இதெல்லாம் நார்மலாக போகிறவங்க போகிறது. ஒரு காலத்தில் இந்த வவுனியா காடுகள் எல்லாம், இந்த விடுதலை புலிகள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த ஏரியாலாம் யாரும் போகக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ அங்கேயும் போக முடியும். போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, இந்த ட்ரிப்லேயே நீ எக்ஸ்டெண்டடாக ஒரு 2 நாள் சேர்த்துக்கலாம். அங்கே மணிப்பல்லவம்னு ஒரு கடல் நடுவில் ஒரு தீவு இருக்குது. அதுதான் உங்கள் மணிமேகலை காப்பியத்தில் அண்ணன் அக்ஷய பாத்திரத்தை வச்சுன்னு மணிமேகலை தான தர்மம் பண்ணி புத்த பிட்சுவாக இருந்தான்னு சொல்கிற ஒரு இடம். அதுக்கப்புறம் 2 சிவன் கோயில் இருக்குது அங்கே இந்த நான் சொல்கிற ஏரியாவில். இல்லை, இப்போ புதுசாக ஒரு கப்பல் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ராமேஸ்வரத்துலேருந்தோ தூத்துக்குடியிலேருந்தோ நேரடியாக நீ அந்த யாழ்ப்பாணம் ஜாஃபனான்றாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி டூரிசம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, ஆனால் விலையும் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. நான் 1992 அமெரிக்காவுக்கு 23,700 ரூபாய்க்கு போனேன். அமெரிக்காவுக்கு இது வயா ஃப்ராங்க்ஃபர்ட் பாஸ்டனுக்கு போனேன்.
23,700 தான் டிக்கெட்டு. இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியுமா? இன்றைக்கி எவ்வளோ ஃபேர் நியூசிலாண்டுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, அமெரிக்காவுக்கு, லண்டனுக்கு எல்லாம் பயங்கர ஃபேரெல்லாம் ஆகிப்போச்சு. ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நிறைய கண்ட்ரீஸில் ஒரு 35 கண்ட்ரீஸில் இந்தியாக்காரங்களுக்கு வீசாவே கிடையாது. நேராக உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருந்தால் நீ பிளேன் டிக்கெட் ஏறி ஏதோ பஸ் சர்வீஸில் போகிற மாதிரி போய் இறங்கிக்கலாம். தாய்லாந்து, கம்போடியா, அது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அதெல்லாம் பட்ஜெட் கண்ட்ரிஸ், உனக்கு ஒன்றுமே பெருசாக செலவே ஆகாது. அண்டு தேர் மெயின் இன்கம் இஸ் டூரிசம், இன்க்ளூடிங் தாய்லாந்து. தாய்லாண்ட்லாம் ஒன்லி டூரிசம் தான். அங்கே இதில் தாய்லாண்ட்லலாம் ஆட்டோக்காரன் கெஞ்சுவான், நீங்கள் எனக்கு ₹1 கூட கொடுக்க வேண்டியதில்லை, என் ஆட்டோவில் ஏறி 2 கடைக்கு நான் உங்களை கூட்டின்னு போவேன், அங்கே வந்து சும்மா நீங்கள் ஷாப்பிங் பண்ணலன்னா கூட பரவாயில்லைன்னு. ஏன்னா அவங்களுக்கு 100 வெள்ளி டோக்கன் கொடுக்குறாங்க பெட்ரோல் ஊற்றிக்கிறதுக்கு. உன்னை கொண்டு போய் நிப்பாட்டினாவே அவனுக்கு அந்த டோக்கன் கிடைக்கும். அதனால் அவன் வண்டி ஓசியில் ஓடுது. நீ வாங்கணுன்னுலாம் அவசியமே இல்லை. அதனால் டூரிசம் நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு காலத்தில் ரொம்ப பட்ஜெட்டில் இருந்த டூரிசம் இன்றைக்கி ரொம்ப காஸ்ட்லி ஆகிப்போச்சு. ஆனாலும் போகிறவங்க போய் தான் இருக்கிறாங்க, வர்றவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. முதல்லலாம் டூரிஸ்ட் கம்பெனி மூலமாக போகணும். இப்போல்லாம் அவங்கவுங்க ஆன்லைன்லேயே எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக தே கேன் புக் ஹோட்டல், தே கேன் புக் கார்ஸ், எல்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் ட்ராவலெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து அங்கே என்ன இருக்குது அப்படின்னு, அங்கே ஒரு பாம்பு இருக்குது, மாணிக்க நாகம் இருக்குது. உங்களுக்கு அந்த இடத்த பற்றி ஓரளவு தெரியணுன்னா ஹில்டா சார்ல்டன் தன்னுடைய அனுபவங்களை எழுதியிருக்கா. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு எடு. என்கிட்ட நீ ஒரு கேள்வி கேட்டேன்னா இப்படி தான் அகராதியாக வரும் பதிலெல்லாம். ஹில்டா சார்ல்டன் அங்கே போகிறா. அவளுக்கு அங்கே என்ன மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டது அதெல்லாம். அவளுக்கு கைடாக ஒரு ஸ்ரீலங்கன் சாமியார் இருந்தார். அதனால் அவளுக்கு கொஞ்சம் இந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு நியூயார்க்கில் போய் செட்டில் ஆகிட்டு பௌர்ணமிக்கு கையில் நெருப்பு சட்டி எடுத்து நிற்பாள். அப்போ முருகரை உடம்புல பேசுவார். ஸோ அதெல்லாம் தொகுத்து ஸ்கந்தான்னு ஒரு புக் போட்டிருக்காங்க. அதனால் அவருடைய அந்த அனுபவங்கள். In Ceylon, in the heart of a forest with roaming elephants, leopards and other beasts, is the Sri Skanda shrine of Katragama, famed for its many healings and miracles. The fire walking ceremony is one of the many unexplained phenomena that regularly occur there. The many forms of Skanda are worshipped in numerous ways. The priests worship him in elaborate rites and ceremonies. The aboriginal Veda invokes him with dances in the primitive manner of the woods. Skanda is known to have arrived in Ceylon in the remote age when it belonged to Lemuria, a vast continent that stretched from Madagascar to near Australia and included India as well as Ceylon. This territory was once ruled by a titan who became the terror of the Celestials, who had taken form to live upon the earth at that period. In answer to their prayers, the god Skanda was incarnated as the son of the supreme god Shiva. He led a mighty host to Ceylon. It is said that the sky and the earth were confounded, the earth shaken at its foundation. Such was the mighty uproar of this battle amongst the gods. Skanda destroyed the titan with his veil or lance, a symbol which typically typifies Skanda's energy of wisdom. Once the titan was finally defeated, he was granted forgiveness by Skanda for his sins and was changed into a peacock. Sri Skanda first came into my life many years ago when I was living in the Orient in Ceylon, now known as Sri Lanka. Some friends arranged for me to visit Katragama, the place of his shrine and temple situated deep in a jungle. At 4 a.m. on the day of my pilgrimage, I was awakened and abruptly sat up
remembering my upcoming trip. Being sleepy, however, I lay down again. Suddenly, there before me was a vision of a young boy about 10 years of age. His hair was beautiful, gleaming, black as a raven, and hung down to his shoulders. He had a golden crown with jewels on it. Authoritatively, he said, "Get up, come, come." When I did not respond, he repeated in a firmer voice, "Immediately, get up and come." I jumped up. At that time, I did not know it was Muruga, as Skanda is called in his youthful form. The route to Katragama requires travel through remote territories of Ceylon. I traveled through the jungles in a rickety bus, which stopped before entering the deep and dangerous part of the jungle. The trip through the jungle was long and the bus crowded, but it was a new experience and interesting. My first trip through a jungle. A few miles from the shrine, the air itself began to change. It is almost impossible to describe the feeling of divine inspiration and excitement that comes over you as you approach the spiritual center. The air seems rarefied. It is as if light enters you and changes the atoms of your body. Miles from the shrine, everyone starts to chant Muruga, Muruga, Skanda, Skanda. Joy. இது ரொம்ப பெரிய போயிட்டே இருக்கும். நம்ம லைப்ரரியில் கூட அந்த புக் இருக்குது, நீங்கள் படிக்கலாம். நம்ம ஊரில் அர்த்தநாரின்னு ஒருத்தர் இருந்தார், திருச்செங்கோடுக்காரர். அவருக்கு தீராத வயிற்று வலி வருது. அவர் மைசூர் அரண்மனையில் சமையல்காராக இருந்தார். அப்போ இன்னும் சூசைட் பண்ணிக்கலான்னு நினைக்கிற போது யாரோ சொல்கிறாங்க, நீங்கள் பழனிக்கு போங்க, அங்கே நல்லாயிடுவீங்கன்னு. சரி, அதையும் பார்த்துலான்னு பழனிக்கு வராரு. அந்த பிரசாத் தீர்த்தம் சாப்பிட்ட உடனே அந்த வயிற்றில் இருந்த அல்சரிக் ஃபீலிங்கெல்லாம் அவருக்கு நல்லாயிடும். அப்போ அவர் இனிமேல் நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டு சாமி ஆயணும்னு பழனிலே தங்கிடுறார். டெய்லியும் பழனி மலையை சுற்றுவார், படியேறி மேலே போவார், கோயிலில் பிரசாதம் சாப்பிடுவார், அந்த பஞ்சாமிர்தம் அதெல்லாம். நல்லா ஆயிட்டார். இது பேக்ரவுண்ட். அதுக்கப்புறம் அவர் திருவண்ணாமலைக்கு வராரு. ரமணர் சொல்கிறார், நான் உன் குரு இல்லை, கீழே எரும மாட்டை கட்டின்னு ஒருத்தன் படுத்துன்னு இருக்கான் பாரு, சேஷாதிரி, அவன் தான் உன் குருன்னு. சேஷாதிரி நீ வள்ளிமலைக்கு போன்றாரு. அவர் வள்ளிமலைக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் வள்ளிமலையிலேருந்து இறங்கி தம்புச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கார். கிருத்திக்கு அவர் சமையல்காராக இருந்ததுனால அவரே தான் சமைச்சு சமாராதனும் எல்லாருக்கும் இலை போட்டு படைச்சிட்டு அந்த ஹெச்ஆர்லியில் அங்கப்பரிசனம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப பெரிய அளவுக்கு பக்திமானாக இருந்தார். அதெல்லாம் வேறு கதை. அவர் தான் எங்கள் திருமலை வாயிலில் இருக்கிற வைஷ்ணவி கோயில் வர்றதுக்கு காரணமாக இருந்தவர். வள்ளிமலையில் நீ போனேன்னா ஒரு குகையில் அவருடைய சமாதி இருக்குது, மலை மேலே முருகனுடைய கோயில் இருக்குது. இதெல்லாம் வேறு கதை. அவருக்கு கதிர்காமம் போகணுன்னு ஆசை வந்தது. அப்போல்லாம் ராமேஸ்வரத்துலேருந்து தான் கதிர்காமத்துக்கு போகணும். வெள்ளைக்காரங்க காலம். இப்போ அந்த வெள்ளைக்கார கலெக்டர்கிட்ட என்ன வேலை செய்கிறேன்னா, நான் சமையல்காரன். சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணி போடு, அப்போ நான் அவனுக்கு விசா கொடுக்குறேன்றான். இவர் சைவம். அவனுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணோம். அதனால் முருங்காயில் அதை நல்லா காரசாரமாக சமைச்சு போட்டு அப்படி முருங்காய் இது பண்ணும்போது அவனுக்கு எலும்பு கடிக்கிற ஃபீலிங் வந்துச்சு. விசா கிராண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் பதிவாயிருக்கு. அவர் கதிர்காமத்துக்கு போயிட்டு அங்கே தரிசனம்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்படி எவ்வளவோ பேர் அந்த காலத்தில் போனாங்க. ஏன் கதிர்காமம் போகிறாங்கன்னா, முருகனுக்கு கைலாசத்திலேருந்து ஆரம்பித்து கதிர்காமம் வரைக்கும் 6 கோயில்கள் இருக்குது. ஆராதாரம் சொல்கிறீங்க இல்லையா, அதில் கைலாசம் மேலே, கீழே கதிர்காமம். அதனால் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதுக்கெல்லாம் நமக்கு பல விஷயங்கள் தெரியறதில்லை. இப்போ திருநள்ளாறு ஏன் போகிறாங்கன்னா, இந்த நாசா சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அந்த திருநள்ளாறு கோயில் கிட்ட வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இவங்களுடைய எந்த கருவிகளும் வேலை செய்கிறதில்லை. சேட்டலைட் இன்னும் சொல்கிறீங்க இல்லையா, அது எதுவும் வேலை செய்கிறதில்லை. அதே மாதிரி சிதம்பரம் கோயில் இருக்கு இல்லையா, அது டோட்டலாக இத்தனை ஆணி, இத்தனை படிகள் எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது அந்த கோபுரத்திலிருந்து. ஸோ வி ஹேட் அ பியூட்டிஃபுல் சயின்ஸ் டு அட்ராக்ட் த எனர்ஜி அண்ட் பாஸ் இட் ஆன் த டிவோட்டீஸ் who go. நமக்கு இப்போ அதெல்லாம் தெரியறதில்லை. ஆனால் இதெல்லாம் உண்மைதாங்கிறதே எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் அப்படின்ற மாதிரி.
அவங்கெல்லாம் யார்? ஆந்திராவின் தடங்கிய கொள்கை சான்றோர். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், எதுவுமே தெரியாமல் அடக்கமாக இருந்த பெரியவங்க நம்முடைய பெரியவர்கள். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. வி லாஸ்ட் அவர் ஹை வேல்யூஸ் இன் தி ப்ரெசன்ட் மாடர்னிட்டிஸ். அதனால் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் விட்டுட்டோன்றது தான் உண்மை. இப்போத்துக்கு ஒரு அதமபட்ச பரிகாரம்னா பெரியவங்க சொன்னதெல்லாம் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது தான். ஏன்னா நமக்கு தெரியாது அதெல்லாம் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு தெரிகிற அளவுக்கு இப்போ இல்லை. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா உருப்பட்டுருவோம். நிறைய அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க எந்த இடத்துலலாம் இந்த பவர் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. இப்போ ஒரு ஆண்டனா இருக்குது, யார் வீட்டு மாடி உயரமாக இருக்கோ அவங்க வீட்டு ஆண்டனா நல்ல பிக்சர் காட்டுமா இல்லையா? அதனால தான் மலை மேலெல்லாம் கோயில் கட்டினது. ஏன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வைப்ரேஷன்ஸ் இழுத்து கோயிலுக்கு கொடுத்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக. இதெல்லாம் நம்ம விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணுறதுனால தான் நமக்கு புரியல. ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோம்னா எல்லாமே புரியும். இன்றைக்கி நீங்கள் அமெரிக்காக்காரன் ஏதோ இஸ்ரேலுக்கு கொடுத்த மிசைல் 6 விட்டுட்டான் அவன் ரஷ்யா மேலே அப்படின்னு, உடனே புட்டின்னு நான் உனக்கு உடன்பாடு எங்கிட்ட இருக்கிற சரத்தன்னு சொல்லி ஒன்லி அணுகுண்டு இல்லாத மற்றதை அனுப்பிச்சு அவங்கள பயங்காட்டி இருக்கிறான். எப்போ வேணால் அணுகுண்டு போடுவேன் வேறு சொல்கிறோம். இதுக்கெல்லாம் எவ்வளோ $பில்லியன் செலவாகும்? அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. காட்டில் போய் உட்காந்து தவம் செய்வாங்க. வர்ண மந்திரத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தால் வர்ணம் வருவான், அவங்ககிட்ட வரம் வாங்கிக்குவாங்க. அக்னிக்கிட்ட வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் வரம் வாங்கிக்குவாங்க. ஒரே ஒரு தர்ப புல்லை வருணனை நினச்சி விட்டா அது அப்படியே மழையாக போகும், நெருப்பாக போகும், காற்றாக போகும். இப்படி தான் அவங்க அந்த காலத்தில் வெறும் தர்ப புல்லை வச்சு மண் தீரம், மனதினுடைய திறமை, அதில் இதெல்லாம் சாதிச்சாங்க. இன்றைக்கி நீங்கள் மிஷினுங்களெல்லாம் கட்டிக்கின்னு அழுகுறீங்க இல்லையா? ஸோ அவர் எல்டர்ஸ் வேர் மோர் இன்டெலிஜென்ட் தென் us. அவங்க சொன்னதெல்லாம் நம்ம விட்டுட்டோங்கிறது தான் பரிதாபமான நிலைமை. இது ஒரு காலம் இன்றைக்கி இருக்கிற இந்த சயின்ஸ் டெக்னாலஜி இதெல்லாமே பூமிக்கு நல்லது செய்யாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு திருப்பியும் பழைய வாழ்க்கைக்கு போனோம்னா உருப்பிட்டுருவோம். அதாவது விக்ரமாதித்யன் ஒரு ராஜா இருந்தான், 700-800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான். அவன் விக்ரமோர்வசியம்னு ஒரு புக் எழுதியிருக்கான். அதில் சொல்கிறான், நான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிட்டேன், ஏரோப்ளேனில் உட்காந்து நான் ட்ரைவ் கூட பண்ணிட்டேன், ஆனால் இதனால் உலகத்துக்கு நல்லது இல்லை, அதனால் இந்த டெக்னாலஜியை நான் யாருக்கும் வெளிப்படுத்தாமல் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். நிஜமாகவே அவங்க ராமாயண காலத்தில் நிற்பார். குபேரங்கிட்ட ஒரு ஏரோப்ளேன் இருந்தது, அது ராமர் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணார். அண்டு இவங்கிட்ட இருந்தது இந்திரங்கிட்ட இருந்தது ராமர் வாங்கினார், குபேரங்கிட்ட இருந்தது ராவணன் வாங்கினான். அப்போ அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு இல்லையா? அதனால் நீங்கள் கூட இன்றைக்கி புஷ்பக் எடுங்க, அதுதான் புஷ்பக விமானமாக அந்த காலத்தில் இருந்திருக்கும், வெட்டக்குறை தொட்டக்குறைங்கிற மாதிரி. எல்லா டெக்னாலஜியும் எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு. ஆனால் அவங்கெல்லாம் நல்லவங்க. இதெல்லாம் விட்டாக்கா இந்த உலகத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்களே இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்க, எந்த ஏரோப்ளேனாவது பறந்துச்சா? எல்லாம் கிரவுண்ட் ஆகிட்டு எத்தனை கம்பெனிங்க போண்டியாகி போச்சு அந்த நேரத்தில். ஏன்னா இன்கம் வேணும் இல்லையா அவங்களுக்கு. ஸோ certain things are irrelevant. அதில் நமக்கு man has been punished to think rationallyன்னுவாங்க. மனிதன் ரேஷனலாக திங்க் பண்ணுற மாதிரி தண்டிக்கப்பட்டு விட்டான்னு சொல்லி. ஸோ வாட் யூ மிஸ்கன்ஸ்ட்ரூ ஆஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ் இஸ் எ பனிஷ்மெண்ட். இதை விட கல்லாத பெயர்களே நல்லவர்கள்னு ஒரு காமன் கம்போஸ்டாக சைலண்ட்டாக இருந்தால் செலவும் கம்மி, தண்ட செலவு இல்லை, குடும்பங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த லௌகீகம்னு வந்ததுனால 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் குழந்தைங்க எல்லாமே தப்பாக போகுது. 180 குழந்தைங்க கோ இன்டு தவறான வழிகளில் போகிறாங்க. ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அவங்கள வேலைக்கு போகிறாங்க எல்லோரும். ஸோ பழைய வாழ்க்கை முறை தான் நல்லது. இன்றைக்கி தேவையில்லாமல் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல கிராமங்கள் இருந்துச்சு, கிராமங்கள் நல்லா தானே இருந்தது. கிராமங்களில் இருந்த விவசாயத்தெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம். 2வது தண்ணி இல்லாத போனது அடுத்த காரணம். எல்லா இடத்துலையும் தண்ணி இருந்தால் அவங்க அங்கங்கே இருந்திருப்பாங்க. சைனாவில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 500 ஏக்கரை எடுத்துகிட்டு முதல்ல ரோடு போட்டுருவான், எலக்ட்ரிசிட்டி போட்டுருவான். அவங்க எலக்ட்ரிசிட்டிலாம் ப்ரிமிட்டிவாக இருக்கும், எப்போ ரிப்பேர்னாலும் உனக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தேர் வெரி ப்ராக்டிக்கல்.
ஸோ என்ன பண்ணோம், ஒரு பெரிய ஏரியாவை டெவலப் பண்ணி ரோடு போட்டுருவோம், எலக்ட்ரிசிட்டிக்கு அரேஞ்ச் பண்ணுவான், ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணிவிடுவோம், ஒரு ஸ்கூல் கட்டிடுவோம், அண்டு ஒரு 1000 குடும்பங்களை கொண்டு போய் வீடு கட்டி கொடுத்துருவான். அவங்களுக்கு இவனே கற்றுக் கொடுப்பான், நெருப்பட்டி பண்ணுறது எப்படி, பட்டாசு பண்ணுறது எப்படி, கார்மெண்ட்ஸ் பண்ணுறது எப்படி, பொம்மை பண்ணுறது எப்படி, ஒரு இடத்துக்கு ஒவ்வொரு தொழில். அவங்களுக்கு வேண்டிய ரா மெட்டீரியலெல்லாம் கவர்மெண்ட்டே கொண்டாந்து கொடுத்துருவாங்க, ட்ரைனிங்கும் இவங்களே கொடுத்துருவாங்க. அந்த எண்ட் ப்ராடக்டை கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுறதும் கவர்மெண்ட்டே பண்ணிவிடும், அவங்களே மார்க்கெட்டும் பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னலாக. இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு, அந்த குழந்தைங்க படிப்புக்கு, இருக்கிறதுக்கு, இடத்துக்கு எல்லாத்துக்கும் வசதி பண்ணுவான். அப்போ தேர் லேபர் பிகம் ஷீப் இல்லையா, எல்லாத்தையும் நீயே கொடுத்துட்ற, அதனால் ஈவோன் கிரம்பிள். இப்படி தான் சைனா வளர்ந்து இன்றைக்கி உலகத்தில் 2வது பெரிய எக்கானமியாக இருக்குது. அண்டு நம்ம 3-4 சொல்லின்னுக்கிறோமே தவிர நமக்கும் அவனுக்கும் 100 மடங்கு வித்தியாசம் இருக்குது. அவனோட குரோத் லெவலுக்கும் நமக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதெல்லாம் அவங்க எப்படி சாதிச்சாங்கன்னா, மாசேத்துங்கிலிருந்து எல்லாரும் ஒரு ப்ளூ கலர் ஆண்ட்ஸ் பெட்டாலியன் சொல்லுவாங்க, எல்லோரும் ஒரே ப்ளூ கலர் ட்ரெஸ், அண்டு எல்லோரும் வேலை செய்வாங்க. அண்டு தப்பு தண்டா பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷன் இந்த மண்ணாங்கட்டிலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி. அண்ட் உழைப்புக்கேற்ற ஊதியம். நீ நான் எம்ஏ படிச்சிருக்கேன்னாக்கா உனக்கு ஒன்றும் கொம்பு முளைக்கலை, அவன் தொழிலாளி உன்னை விட நிறைய இந்த நாட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறான்றது தான் அவங்க கன்செப்ட்லாம். உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்படிலாம் பண்ணாங்க. ஒரு ஸ்கூல் இருக்குன்னா சிங்கப்பூரில் அந்த ஸ்கூலுடைய பிரின்ஸ்பாலுக்கு தனியாக பங்களா கொடுப்பாங்க, ஏன்னா அவன் 2000 சிங்கப்பூரியன்ஸை உருவாக்குறான்றது அவங்களுடைய கன்செப்ட். ரொம்ப அழகாக பிளான் பண்ணி வளர்ந்த தேசங்களில் சைனா ஒன்று. கலிஃபோர்னியா மாநில பல்கலைக்கழகத்தின் நிர்வாகவியல் பேராசிரியர் டாக்டர் விபின் குப்தா டிவைன் எனர்ஜி என்ற புத்தகத்தை தனது ஆராய்ச்சிகளின் முடிவில் எழுதியிருக்கிறார். பல ஆன்மீக கேள்விகளுக்கு தனது ஆராய்ச்சிகளின் மூலம் பதில் சொல்லும் அவர் டிவைன் எனர்ஜி எல்லா உயிர்களிடத்தும் இருக்கிறது என்கிறார். டிவைன் எனர்ஜி என்றால் என்ன? அது எல்லா உயிர்களிடத்திலும் இருப்பது சாத்தியமா, அல்லது தங்களை போன்ற ஆத்ம ஞானம் பெற்ற மகான்களுக்கு மட்டும்தான் அந்த தெய்வீக சக்தி கைவரப் பெறுமா? எனர்ஜின்னா என்ன? நம்மக்கிட்ட மூச்சு விட்டுன்னு இருக்கும் இல்லையா, வெளிக்காற்று உள்காற்று, நம்ம உடம்புல ரத்த நாணங்கள் இயங்குகிறது எல்லாமே எனர்ஜியினுடைய இதுதான். E=mc². இதுதான் ஃபிசிக்ஸுடைய பௌத்திக உண்மை. அந்த எனர்ஜியை மாத்திரம் வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது, வெறும் எலக்ட்ரிசிட்டி வச்சுட்டு நீ என்ன ஊதுவத்தி கற்பூரமாக காட்டுவேன்? ஒரு ஃபேனை மாட்டணும், ஒரு லைட்டு மாட்டணும், மைக்கு வச்சுக்கணும், இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அது மாதிரி உலகத்தில் எனர்ஜி இல்லாத ஜீவராசிகளே இல்லை. நம்ம மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் எனர்ஜி இருக்குது. ஆனால் அந்த எனர்ஜியை வச்சு ஏதோ ஒரு வகையில் மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தின்னு உருப்படுறதுக்கான வழிகளை தேடிக்கொள்கிறவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் அவங்க தான். எல்லாம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டு சாணி போட்டு 2 பன்னிக்குட்டி போடுறதுக்கு நீ விலங்காவே போய் இருந்திருக்கலாமே, மனுஷனாக பிறந்து என்ன சாதிக்கிற நீ இல்லையா? ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத அந்த பகுத்தறிவு நம்மக்கிட்ட கடவுள் கொடுத்துருக்காரு. ஒரு மாடு உன்னை முட்டணும்னா முட்டிடும், மனுஷன் உன்னை குத்தணுன்னா நீ குண்டாகிறியா ஒல்லியாகிறியான்னு பார்ப்பான். ஸோ நம்மக்கிட்ட இந்த பாசாங்கு இருக்குது. அதாவது நம்மளை விட தம்மின் மெலியாரை அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள மிரட்டுவோம், நம்மளோட பெரியவங்களை பார்த்தாக்கா அப்படின்லாம் பண்ணுவோம் நம்ம. ஸோ நம்ம திருடனுங்க, மனிதர்கள் நல்லவர்கள் அல்ல. அண்டு உங்கள்கிட்ட கடவுள் இவ்வளோ பெரிய அறிவை கொடுத்து வச்சுருக்காரு, அதை வச்சு உருப்படணுங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது? எல்லோரும் ஆடு மாடு மாதிரி தான் தின்றான், சாணி போடுறான், 2 பன்னிக்குட்டி பேக்கிறான், தூங்குறான், தள்ளு சாப்பிட்டு கடவுள் கொடுத்துருக்குற இந்த அழகான கோயில் உடம்பு, ஊனோடம்பு ஆலயம் வெள்ளம் பெருங்கோயில், இதை பொல்யூட் தான் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன கீச்சானுங்க ஜனங்க? இல்லை யாரோ சில பேர் தப்பிச்சு நம்மக்கிட்ட இவ்வளோ டிவைன் பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகுறாங்க, உலகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களால தான் இந்த உலகம் இன்றைக்கி வரைக்கும் இயங்குது. புறநானூறு சொல்கிறது, உண்டாலம்மை உலகம். இந்த உலகம் எப்படி இயங்குது தெரியுமா? இந்திரர் அமிழ்தம் உண்டல் எனினும் பழிவுடன் வரின் கொள்ளலர் அயர்விலர் புகழினின் உயிரும் கொடுக்குவர். எந்தனுடைய அமிர்தம் கிடைச்சா கூட
பழிப்பாவத்தோடு வருதுன்னா வேணாயா அப்படிவாங்க. புகழ்னு சொன்னால் என் உயிரை கூட எடுத்துக்கோயா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்குது. அந்த மாதிரி எத்தனை பேர் உலகத்தில் இருப்பாங்க இல்லையா? உலகத்தில் அந்த மாதிரிலாம் ஆளுங்க இல்லை. Question from Srinivasan, Bangalore. How many chakras are there in our body? What are the places associated with these chakras? I have heard that Tiruvannamalai is related to Manipuraga chakra. Are there other places around the world that are similarly connected to chakras? I also read some years ago that the 6 Dharmasastha temples are related to the Shat chakras. Could you please enlighten us with more knowledge about this? ஒரு லெவலுக்கு கண்ணப்ப நாயனார் படிக்க தெரியாதவர். ஆனால் கடவுள் வந்து அவருக்கு தான் மரியாதை கொடுத்தாரு. இன்றைக்கும் காளாஸ்தி கோயிலில் காலத்திநாதருக்கு பக்கத்தில் கண்ணப்பனுக்கு செலகுது. நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுற அந்த சிவாச்சாரியார் பரம்பரையில் வந்தவங்க தான் இன்றைக்கும் கற்பூரம் காட்டின்னு இருக்கிறாங்க. கண்ணப்ப நாயனாருக்கும் சேர்த்து கற்பூரம் காட்டின்னு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான பல விசாரங்கள் இருக்கு இல்லையா? திஸ் வில் நாட் லீட் யூ எனிவேர். அதாவது ஒரு எல்கேஜி குழந்தை நேனோ டெக்னாலஜி பற்றி கேள்வி கேட்குற மாதிரி தான் இதெல்லாம். மாலிகுலர் பயாலஜி பற்றி கேள்வி கேட்குற மாதிரி தான் இதெல்லாம். இன்னும் நடவண்டியில் நடக்கவே கற்றுக்கல, அதுக்குள்ளே நீ கேலப் போகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த மாதிரி கேள்விகள் இந்த தம்பி இல்லை 199 பேர் கேட்கறதுக்கு காரணம் வித்யா கர்வம்னு பேர். ஒரு மேதா விலாசத்தை காட்டிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள். இதெல்லாம் ஒரு சாதாரண நிலையிலேயே நமக்கு இன்னும் பெர்ஃபெக்ட் பண்ண தெரியல. லைஃப் கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானத்துக்கு ஏறி வைகுண்டத்துக்கு போயிடுவான்னு நம்புவியா நீ? அந்த மாதிரி நீங்கள்லாம் வர்றீங்க, அட்லீஸ்ட் பொறுமையாக உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் கேட்குறீங்க. ஆனால் இவ்வளோ கேள்விகளையும் அனுப்பிச்சுன்னு இருக்கிற யாரோ இருக்காங்க இல்லையா? ஸ்பிக்கு கோவிந்தனோ இல்லை இந்த தம்பியோ இது யாரோ அனுப்புகிறாங்க. நானே சொல்கிறேன், எனி கொஸ்டின்ஸ் நீங்கள் யாராவது ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க? ஆப்ஷன் எனக்கு ஏதோ தெரியும், அதை சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். என்னுடைய ஒப்பீனியன் என்ன தானே, இட் நீட் நாட் பி ரைட் ஆர் ராங், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எத்தனை பேர் யோசனை பண்ணுறீங்க இல்லையா? இந்த கோயிலுக்கு வர்றீங்க, இவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு தான் நம்ம கடவுளை பற்றி ஆத்ம விசாரம் பண்ணுறோம். அன்ன விசாரத்தை விட ஆத்ம விசாரம் நல்லது. ஸோ ஆத்ம விசாரம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்கள் நிஜமாகவே இந்த ஆன்மீகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இதை பற்றியாவது யோசனை பண்ணியிருந்தால் உங்களுக்கு கட்டாயம் கேள்விகள் வரும். ஆனால் நீங்கள் யாருமே கேள்வியெல்லாம் கேட்குறதில்ல. ஏதோ போஸ்ட்டில் வர்றது அவங்க கேட்குறாங்க, நானும் பதில் சொல்லி உட்காந்துருக்கேன். அதனால் முதல்ல தரையை தொடுவோம், அதுக்கப்புறம் ஆகாசத்தை கீறி போகிற வானத்தை கீறி வைகுண்டத்துக்கு போகிறத பற்றிலாம் யோசனை பண்ணலாம். இந்த சக்கரங்க இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மின்காந்த அலைகள். நீ மெடிக்கல் காலேஜில் போய் டாக்டர்கிட்ட அறுக்க சொல்லி பார்த்தா கூட எந்த சக்கரமும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரிலாம் இல்லை. தீஸ் ஆர் ஆல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பாயிண்ட்ஸ் வேர் யூனோ ஃப்ரம் தி வெர்டிப்ரே, முதுகு தண்டுன்னு சொல்லணும் இல்லையா? அதில் 6 பாயிண்ட் இருக்குது. 4 பாயிண்ட்டுன்றது இதையும், இது 5வது, இது 6வது, இது 7வது. இதெல்லாம் உங்களுக்கு அனுபவங்களால் தெரியக்கூடிய விஷயம். நீ ஜபம் பண்ணணும், தவம் பண்ணணும், விரதம் இருக்கணும், அதுக்கு மேலே தான் இதெல்லாம் ஆக்டிவைஸ் ஆகும். ஆக்டிவைஸ் ஆகாததுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம கேள்வி கேட்டு புக்கிஷ் நாலேஜை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? ஆதிசங்கரர் காசியில் போயிட்டுருக்காரு. அங்கே இருக்கிற பண்டிதர்கள்லாம் அந்த காலத்தில் வீட்டிலேருந்து இதெல்லாம் மந்திரம்லாம் ஓதிக்கின்னே இருக்காங்க. அப்போ அவங்க டுக்ருங்கரனேங்கிற ஒரு கிராமரை பற்றி பேசுகிறாங்க. ஆதிசங்கரர் சொல்கிறார், நஹி நஹி ரட்சத்தி டுக்ருங்கரனே, இந்த கிராமர்லாம் உதவாதுரா, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூலமதேங்கிறார். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லு, நீ உருப்பிட்டுருவ அப்படின்னு. திருப்பதியில் சுவாமி புஷ்கரணி இருக்குது. ஒரு ஆந்திரா மொட்டை தண்ணிக்குள்ளே மூழ்கிறான். மூழ்கிற போது கோவிந்தான்னு சொல்ல வரல அவனுக்கு, கோஹிந்தா கோஹிந்தா அப்படின்னா. பக்கத்தில் நாமும் போட்ட ஐயங்கார், அப்படிலாம் சொல்லக்கூடாது, கோவிந்தா அப்படின்னு சொல்லணும், கோஹிந்தா இல்லைன்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளே மொட்டத்தில் வெளியே எழுது, போன தடவை என்னை கும்பிட்டு போன பெருமாளே என்னை சூப்பராக வச்சுருக்க, இந்த வருஷம் கூட நீ அப்படி தான் வைக்கணும். நான்
நம்ம ஐயங்கார் சேம் பப்பிஷம் ஆயிடுச்சு. அவன் தப்பாக கும்பிட்டா கும்பிட்டா கூட சாமி அவனுக்கு நல்லதான் பண்ணியிருக்காரு, நம்ம ஏன் அவனை போய் கெடுக்கணும். அதே மாதிரி ஒரு ஆள் மருத்துவ ஸ்துதின்னு பத்மநாபா அமர பிரபு அப்படின்னு சொல்லணும். அமரர்களுக்கு தலைவனேன்னு அர்த்தம். இவன் வாயில தர்ப்பம் போட்டால் கூட வராத ஆள் தான். அதனால் பத்மநாபா மரப்பிரபு ஒரு ஆள் பார்த்தாரு, படவா இப்படிலாம் சொல்லக்கூடாது, அபிஷ்டு. பத்மநாபா அமரப்பிரபு அப்படின்னு இவன் சொல்லி பார்த்தான். அமரப்பிரபு வாயில் வரல. அதனால் எந்த வம்புன்னு சொல்லி மருத்துவ சூத்திரத்தையும் விட்டான். அப்போது பெருமாள் அந்த ஆள் அட்வைஸ் கொடுத்தான்ல, அவனை பலான்னு ஒரு அடி கொடுத்தாரு. எவனும் ஒருத்தன் உருப்படியாக மரத்தை சுற்றின்னு இருந்தான். அந்த மரத்தில் நான் இல்லையா, உலகத்தில் இருக்கிற மரம்லாம் நான் தான், செடி கொடியெல்லாம் நான் தான், விலங்குகள்லாம் நான் தான், எல்லாம் நான் தான். அவன் மரத்தை மரப்புறப்போன்னு சொல்லி சுற்றினா உனக்கு என்னதான் கஷ்டம், அவனை புறப்போன்னு சொல்லி சுற்றிருந்து ஒருத்தனையும் சுத்த விடாம பண்ணிட்டேன்னார் இல்லையா. இது அடுத்த உதாரணம். ஒரு ரத்னாகரன் ஒரு திருடன் காட்டில் போகிற எல்லாருக்கிட்டையும் கொலை பண்ணினே இருப்பான். அவங்ககிட்ட ரிஷி போகிறாரு. போயிட்டு ஏன்பா இதெல்லாம் பண்ணுறாரு. பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களுக்கு நான் சோறு பண்ணுவேன், இந்த பாவத்தில் அவங்க பங்கு வாங்குவாங்களான்னு. ஏன் வாங்க மாட்டான், போய் கேட்டுனுவான். கேட்டால் பொண்டாட்டி பிள்ளை, நீ எங்களுக்கு சோறு போடுறது உன் டியூட்டி, பாவத்தெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். இவன் வரான், சாமி நீ சொன்னதான் கரெக்டு, அவங்க பாவத்தை வாங்க மாட்டேன்றாங்க, நான் என்ன பண்ணுறது. இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனால் நீ ராமா அப்படின்னு சொல்லு. வாயில் ராமா வரல இவனுக்கு. இதில் என்ன ஆகுதுன்னாரு, மரம்னா சொல்கிறான்னாரு. இவன் மரா சொல்லி ராமராமா வந்துச்சு. இவன் தலைமையில் புத்து மொழிச்சி, ரத்னாகரனா இருந்தவன் தாடி மொழிச்சி, வால்மீகி ஆகி 2 அன்றில் பறவைகளுடைய சோகத்தை பார்த்து ராமாயண மகா காவியத்தை எழுதினான். அப்போ ஒரு ரத்னாகரன் என்ற ஒரு ஆர்டினரி ஆள் நல்லா யோசனை பண்ணிப்பார். அந்த அன்றில் பறவையுடைய சோகத்தை பார்த்து ராமாயணம் எழுதுகிறான். அதுக்கு முன்னால் ராமா கூட சொல்ல வராமல் மரா சொல்லியிருந்தான். அவன் வந்தானா இல்லையா. அதனால் இதெல்லாம் மக்களுடைய அஞ்ஞானத்தினால் வருகிற விஷயங்கள். நம்ம எல்லாருமே கடவுள் தான், நாம் அனைவரும் பூர்ணத்துவமான வஸ்துக்கள் தான். அப்போ இந்த ஜேக் அஞ்சில் வெண்டப் தி ஹில்லு ஏபிசிடி எல்லாம் எதுக்காகன்னா, உங்கள்கிட்ட மறைந்து இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வெளியே கொண்டு வந்து. நீ உட்காந்துக்கிற தரையெல்லாம் பேத்துனாக்கா கல் இருக்குது, அது கீழே சவுடு இருக்குது, அது கீழே களிமண், மணல், தண்ணி, பெட்ரோல், தங்கம், அது மாதிரி தான் உட்காந்துக்கிறேன். இப்போ கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் தான் ஆன்மீகம். நீ தேடவும் மாட்ட, தோண்டவும் மாட்ட, எல்லாம் உனக்கு உட்காந்த இடத்துல புண்ணல் வச்சு மண்டிலேயே ஊற்றிடுவாங்க. அதனால் உலகத்தில் எல்லாருமே தெய்வ வஸ்துக்கள் தான். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை உணர்ந்தவர்கள் ஞானிகள், உணராதவர்கள் அஜ்ஞானிகள். ஆனால் அஜ்ஞானிகளையும் ஞானி இருக்கா இல்லையா, அஜ்ஞானி அவனும் ஞானி தான், தெரியாத ஞானின்னு அர்த்தம். ஸோ அன்கட் டைமண்ட் இஸ் ஸ்டில் எ டைமண்ட். வெட்டப்படாத வைரமும் வைரம்தான், அது ஷேப் பண்ணும், அப்புறம் ஷைனிங் அடிக்கும். எ ஹார்ப் வித்தவுட் எ பிளேயர் இஸ் ஸ்டில் எ ஹார்ப். மீட்டப்படாத இசைக்கருவியும் கூட இசைக்கருவி தான், நீ மீட்டல, அவ்வளோதானே. ஸோ உலகத்தில் எல்லாரும் அறிவாளிங்க தான், எல்லாரும் கடவுள் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டு வெளிக்கொண்டு வர்றவன் இருக்கான், அவன் ஞானி ஆயிடுறான். வெளிக்கொண்டு வர்றதுக்கு இன்னும் அந்த எண்ணங்கள் வராதும் அஜ்ஞானியாக இருக்கான். அதனால் உலகத்தில் யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சிறியவங்க இல்லை. அதுதான் புறநானூறு சொல்லு. பெரியோர் என வியத்தலும் இளமே. என்னோட பெரியவங்கன்னு யாரை பார்த்து நான் மெரசலாகவும் மாட்டேன். சிறியோர் என முனிதலும் இளமே. என்னை விட சின்னவங்கன்னு யாரையும் நான் ஹியூமிலியேட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். எப்படி தான் ஏன் வாழணும்னா, பேரூராற்று படுவும் பனை போல் ஒரு காட்சி தெளிந்தனம். ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால் அந்த கட்டை அதோட போயின்னு, அந்த மாதிரி நீயும் போயின்னே இருக்க வேண்டியதான். உலகத்தில் உன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. பேரூராற்று படும் புனை போல் மாறு. யாரையும் பெரியவங்கன்னு நினைக்காத, யாரும் சின்னவங்க நினைக்காத. நீ எவ்வளோ பேரை ஒரு பாம்பன் ஷோவில் இல்லை அவங்க கட்டியிருக்கிற நாமம், பட்டை, கொட்டை, மொட்டை இதெல்லாம் பார்த்து ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு தப்பாக நினைக்கிறேன். அதில் 190 பேர் அயோக்கியம். நிஜமாக சொல்கிறேன் நான். வேஷம் நிறைய கட்டினவன் நிறைய பேர் இருந்தால் 190 பேர் அயோக்கியம்தான்.
அதை மறைக்கிறதுக்கு தான் அவன் வேஷமே கட்டுறான். அவங்ககிட்ட சரக்கு இல்லைன்னு அவனுக்கு தெரியும். In your recent speeches, you mentioned that people are not loyal to any form of God or avatara and tend to use them for a particular time period. Knowing this, why does God continue to send one person after another, even though it seems like a waste of time? Could you please shed some light on this? Because the world has never taken any Messiah seriously. There is no other go other than God to send more people. ஒரு ஆள் ஒழுங்காக சொன்னதை கேட்டுருந்தா இந்த உலகம் எப்பயோ உருப்பிட்டுருக்கும். ஒரு இயேசு போகிறோம், ஒரு புத்தர் போகிறோம், ஒரு மகாவீரர் போகிறோம், இல்லையா ஒரு வள்ளலார் போகிறோம். எந்த நாயும் கேட்கறது இல்லை. சும்மா இதுங்கெல்லாம் லெக்சர் கேட்டுன்னு உட்காந்துருக்குது. வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது. வாட் எவர் இஸ் ப்ரொபகேட்டட் இஸ் ஃபார் ப்ராக்டிஸிங். அது மக்களுக்கு செட் ஆகலை. இங்கிலீஷில் நிறைய புக்கு இருக்குது இதை பற்றி. ஒரு பாறை மேலே 2 நண்டு இருக்குது. ஒரு நண்டு சொல்லிச்சு, எவ்வளோ நாள் இப்படியே நம்ம உட்காந்து இருக்கிறது, நான் இந்த தண்ணியில் குச்சி ரிஸ்க் எடுத்து பார்த்துன்னு வந்துடுறேன்னு கிளம்பி போகுது. தடுமாறி போயிட்டு திருப்பியும் நீந்தி வருது கிராஸ் கரண்ட்டில். இந்த பெரிய நண்டுக்கிட்ட சொல்லுது, எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா, வா நம்ம பின்னால் நீயும் கற்றுக்கலாம் அப்படின்னு. இந்த நண்டு கூட போக மாட்டேன்டுது. பாறையை கட்டியாக பிடிச்சின்னு நண்டு மகாராஜுக்கு ஜே, குரு மகாராஜுக்கு ஜே அப்படின்னு. இதுதான் இந்த உலகத்தில் நடக்குது. எவ்வளோ பேர் ரிஸ்க் எடுத்து போகிறாங்க. ஒரு சித்தார்த்தன் அழகான பொண்டாட்டி மகனை விட்டு நேபாள நாட்டு பரிபாலனத்தை விட்டுட்டு போய் புத்தனாயிட்டு வரான். யாருன்னா அவங்க பின்னால் வராங்களா? அவங்க அப்பனுக்கு ஃபால்ஸ் பிரிஸ்டீஜ், ஒரு ராஜகுமாரன் பிச்சை எடுக்கிறான் என் நாட்டில்ன்ட்டு. அவன் பொண்டாட்டியும் அவங்க அம்மாவும் அவனை கூப்பிட்டு தோல் துண்டு போட்டு முறுக்காத குறையா, பாய் மனுஷா எங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இதுதான் லவ்வா அப்படின்னு சொல்லி அவங்க. ஸோ எந்த ஒரு மகானியாவது யாராவது இந்த உலகத்தில் புரிஞ்சுக்கிறாங்களா? ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் செல்ஃப் சென்டர்ட். ஒரு குரூப் ஃபோட்டோவில் கூட முதல்ல நீ எப்படி இருக்கேன்னு நீ பார்ப்ப. உலகம் பூராவும் செல்ஃப் சென்ட்ரிக். அதனால் அவனுடைய கம்ஃபர்ட்டு, அவனுடைய வசதிகளுக்காக தான் உலகத்தில் ஜனங்க இருக்காங்களே தவிர அதை விட பெரிய விஷயங்களில் நாம் தேடணும் உருப்படணுங்கிறது கிடையாது. ஒரு ஆள் இருந்தால் ஒரு மெசாயா, ஜனங்க சொன்னான் ஐ குவிட் அப்படின்னா, ஒரே வரி, இந்த வேலையை எனக்கு பிடிக்கல சாமி வேலை, நான் போகிறேன். எல்லோரும் நோ 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 நோ, ஹவு கேன் ஐ மெஸ்ஸியா லீவ் த வேர்ல்ட் அப்படின்னா. திஸ் வாட் ஐ பிளான். ஹவு கேன் ஜீசஸ் லீவ் தி ரோல் ஆஃப் எ ப்ராஃபெட் அண்ட் கோ பேக் டு த லைஃப் ஆஃப் எ கார்பெண்டர் அப்படின்னா. ஜீசஸ் கார்பெண்டரு. தெரியாமல் நீங்கள் அந்த ஆத்மாக்களம் ஆடு மாடுன்னு சொல்லி சொல்லி பசுபதி கான்செப்ட், கோவிந்தா கான்செப்ட். ஆனால் அவர் ஏதோ ஆடு மேய்க்கிறவர் நீங்கள் எல்லாம் தப்பாக நினச்சின்னுக்கிறீங்க. அவர் கார்பெண்டர். ஸோ ஹவு கேன் ஜீசஸ் கோ பேக் டு தி ரோல் ஆஃப் எ கார்பெண்டர் அப்படின்வாங்க. சொல்லுவாங்க திஸ் வாட் ஐ வாண்ட். பவர். வாட் ஹேப்பன்ஸ் யுவர் பவர்? த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். ஓ யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மை பவர்? வெல் யார் வேணா வாங்க, நான் என் பவரை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னுவோம். I will give you the power, but I will never tell you that it is a boring job. I will give you my power, but I will not tell you that it is a boring job. விட்டுருவோம் வேலையா. ஒரு சின்ன டக்கோட்டா ஃப்ளைட் வாங்கிட்டு எங்கேயாவது ஒரு பெரிய மைதானத்தில் பார்க் பண்ணுவான். ஒரு கும்டி அடுப்பில் டீ காஃபி சூப் போட்டுன்னுட்டு அப்படி ஜாலியாகவே இருப்பான். ஒரு நாள் ஒரு ஆள் வருவான், சார் நான் உங்களை ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வசதியானவர்னு தெரியும், பெரிய ஃபாலோவிங்கெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னு தெரியும், எல்லாத்தையும் விட்டு இப்போ இப்படி இருக்கீங்களே சார், எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொன்னால், சரி நீ கேட்கறதுனால நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கினது என்னென்னா, எவ்வளோ மகான்கள் வாழையடி வாழை என ஒரு வள்ளல் திருக்கூட்டம்னு வர்றாங்க. ஜனங்க சும்மா அவங்க சிலையும் அவங்க ஃபோட்டோங்களையும் வச்சுக்கின்னு இல்லை அவங்களுடைய துளசி மாலையும் அதையும் இதையும் வச்சு ஊட்டினுங்கிறாங்களே தவிர அவங்க வாழ்க்கையில் என்ன கடைப்பிடிக்க சொன்னாங்களோ அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. அதுக்கு எதுக்கு நான் என் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணதுனால தான் இதை பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் தனியாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே சார், என்ன உங்களுக்கு கற்றுக்குனீங்க அப்படின்றான். சொல்கிறான், ஐ ஹவ் ஃபவுண்ட் தியரி ஆஃப் இல்யூஷன்ஸ், மாயாவாதம், இல்யூஷன்ஸ். நான் எல்லாம் தெரிஞ்ச புத்தர் லாஸ்ட்டில் உட்காந்துன்னு இருக்கிறார், அவருக்கு தெரியும் உலகம் உருப்படலைன்னு. இப்போ அவர் சொன்ன 2 வார்த்தை தான், லோகம் சூன்யமயம், லோகம் க்ஷீணமயம்.
உலகம் மாயினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. துக்கத்தை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. லோகம் சூன்யம், லோகம் சீனம். அதுதான் புத்தர் கண்டுபிடிச்சு. ஸோ நம்ம ப்ராஃபிட் என்ன சொல்கிறோம் எல்யூஷன் புக்கில், நம்பர் 1, யூ ஹாவ் எ ரைட் டு லீட் த லைஃப் விச் யூ வாண்ட். உங்களுக்கு சாப்பிடணுமா, தூங்கணுமா, வேலைக்கு போகணுமா, போகக்கூடாதா, என்ன வேணால் பண்ணிக்கோ. யூ ஹவ் த ரைட் டு லீட் த லைஃப் விச் யூ வாண்ட். 2, பட் யூ ஷுட் கிவ் த சேம் ரைட் டு த ஆப்போசிட் பர்சன். உனக்கு தான் ரூல்னு சொல்லி எதிரில் இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்காத, அவனுக்கும் அவன் வாழ்கிற வாழ்க்கையை வாழ்த்துக்கணும். 3, இஃப் யூ வாண்ட் யூ கேன் எக்ஸ்பிளைன். நீ ஏன் இப்படி இருக்கேன்னு மற்றவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதர்வைஸ் நீட் நாட். 4, இஃப் பீப்புள் கண்டம் யூ, லெட் தம் கண்டம் யூ. அவங்க உன்னை ஒத்துக்கலை மதிக்கலைன்னா கண்டுக்காத. 5, நெவர் பி அஃப்ரைட் ஆஃப் டெத். மரணத்தை பார்த்து பயப்படாத. ஏன்னா வாட் யூ கால் அட் த டெத் ஆஃப் எ கேட்டர்பில்லர் இது எமர்ஜென்ஸ் ஆஃப் எ பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை. ஒரு அருவருப்பான கம்பளிப்பூச்சி என்று எதை நீ நினைத்து அதனுடைய மரணம் என்று யோசிக்கிறாயோ, அருவருப்பான கம்பளிப்பூச்சியின் மரணம் ஒரு அழகான வண்ணாத்தி பூச்சியின் ஜனனம். தி எமர்ஜென்ஸ் ஆஃப் எ பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை. நெவர் பி அஃப்ரைட் of leaving this world, because in God's kingdom there are 14 worlds. இந்த உலகத்தை விட்டு நீ போனால் மீதி 13 உலகத்தில் உனக்கு ஒரு வேக்கன்சி போட்டு கடவுள் காத்துக்குன்னு இருப்பாருன்னு. இதுதான் தியரி ஆஃப் இல்யூஷன்ஸ் சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆல்கமிஸ்ட்னு ஒரு புக். ஸ்பெயினில் இருக்கிற ஒருத்தன் சொத்தெல்லாம் வச்சுட்டு அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம், அந்த காலத்தில் ஈஜிப்சியன் பிரமிட் இருக்கு இல்லையா, அங்கே போனால் தங்கம் கிடைக்கும்னு எல்லாம் யாரோ சொன்னாங்க. அதுக்காக கிளம்பி போகிறான். போன முதல் நாள் அவங்ககிட்ட இருந்த எல்லா பணத்தையும் யாரோ திருடின்னு போயிடுவான் என் தூங்கினுங்கிற போது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எதிரில் இருக்கிற ஒரு கடையில் போய் ஏதோ வேலை செய்வான், அவன் கொடுக்குறத சாப்பிடுவான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து திருப்பியும் நடக்க ஆரம்பிப்பான். இவங்க கூட ஒரு ஆள் வருவார். அவர் ஒரு மகான், ஒரு விஷயம் தெரிஞ்ச ஞானி. நானும் உங்களோட வர்றேன்னு கிளம்புவார். 2 பேரும் ஒன்றா போயின்னே இருப்பாங்க. அப்போது ஈஜிப்ட் கிட்டே வந்துடுறாங்க. ஒரு ஓஎஸ்எஸ்னு பாலைவன சோலை, அதில் 2 பேரும் படுத்துன்னு இருக்காங்க. அப்போ கொள்ளையர்கள் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட என்ன வச்சுக்கிறேன், என்ன இந்த மூட்டை கிட்டலாம் தூக்கிறாங்க. இந்த மெஸ்ஸியா இருக்கார் இல்லையா, அவர் இடுப்பில் எதையோ முடிச்சு வச்சுருக்காரு. வாட் இஸ் தட்? இட் இஸ் எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு. அதாவது செத்தவங்களெல்லாம் பழிக்க வைக்கிற, இல்லை சிரஞ்சீவியாக வாழ வைக்கிற ஒரு விஷயம், எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு. அவங்க தலையில் வச்சுக்கணும், சரியான லூஸ்ரா அப்படின்னு போடுவாங்க. அப்போது இந்த பையன்கிட்ட அவர் சொல்லுவார், நிஜமாகவே என்கிட்ட அந்த என்ன மிருத்துவ சஞ்சினியா அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் இருக்குது, நான் இருக்குன்னா கூட அவன் நம்ப மாட்டேன்றான் பார்த்தியா அப்படின்னுவார். அதனால் நீ எந்த ஈஜிப்சியன் பிரமிடெல்லாம் தேடி வரையோ அதுவே வேஸ்ட்டு. நம்மக்கிட்ட அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, ஆனால் நமக்கே நம்ம பொட்டென்ஷியல் தெரியல. அதனால தான் உலகத்தில் எல்லோரும் அலைஞ்சின்னு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆல்கெமி ஸ்டோரி. நிறைய நல்ல நல்ல புக்கெல்லாம் இருக்குது. இங்கிலீஷில் இன்னொரு புக் இருக்குது, பேர் வெரோனிகா வாண்ட்ஸ் டு டை. வெரோனிகான்றவ ஒரு நர்ஸு, கல்யாணம் ஆகலை. அவளுக்கு ஒரு நாள் தோணும், நம்ம இதே மாதிரி மண்டே டு ஃப்ரைடே வேலை செய்கிறோம், சாட்டர்டே கிளப்புக்கு போய் டான்ஸ் ஆடுறோம், தண்ணி அடிக்கிறோம், இது ஒரு லைஃபா? செத்து போகலாம், நல்லா இருக்கும், செத்து போனால் நல்லா இருக்குன்னு தோணுது. அப்போது தாமரை நெஞ்சம் சினிமாவில் வர்ற சரோஜதேவி மாதிரி தூக்க மாத்திரை வச்சுக்குவா, ஒரு மாத்திரை போட்டுக்குவா. அவள் லைஃப்பில் நடந்த ஒவ்வொன்றுத்தையும் எழுதினே வருவாள். திடீர்னு பார்த்தா ஆஸ்பத்திரியில் இருப்பாள், யாரோ அவளை காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப் எப்படி மாறுது என்னங்கிறத வச்சுக்கிட்டு ரொம்ப அழகான ஒரு புக் அது. அதாவது டெத் இஸ் நாட் த எண்ட், லைஃப் இஸ் டு அண்டர்கோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்ற மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக புக்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் படிங்க, நல்ல புக்கெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஊர்லேயும் இருக்காங்க, நம்ம லைப்ரரியில் இருக்குது. நான் படித்த புக்கெல்லாம் நிறைய கொடுத்து வச்சுருக்கிறேன். வி ஹேவ் செப்பரேட் லைப்ரரி ஃபார் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் அண்ட் செப்பரேட் ஃபார் எஜுகேஷ்னல் புக்ஸ். 40,000 புக் இருக்குது நம்மக்கிட்ட. இன்றைக்கி ஆனால் உங்களுக்கு மூடு வந்ததுன்னா போய் படிங்க.
ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா